ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மனுஷன் பெருசாக ஓடி போகல, பேட்டை தூக்கிக்கிட்டு சுற்றலை, பெருசாக சந்தோஷப்படலை, எதுவுமே பண்ணாமல் ரொம்ப சாதாரணமாக அந்த செஞ்சுரியை கடந்து போயிருக்காரு கேஎல் ராகுல். டீம் ஏன்னா இப்போ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்காங்க, இன்னும் பிளே ஆஃப் போவதற்கான அந்த வாய்ப்பை கன்ஃபார்ம் பண்ணலை. அதனால் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் பெருசாக செலிப்ரேட் பண்ணலை. இன்னொரு புறம் மற்ற பிளேயர்ஸும் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணலை. இந்நேரம் ஒரு பிளேயர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஸ்கோர் 200க்கு மேலே போயிருக்கணும். ஆனால் அந்த மாதிரி போகலை. அதனால் செஞ்சுரி அடிச்சுமே கொஞ்சம் அப்செட்டாக தான் ராகுல் இருந்திருப்பார். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டெல்லி மற்றும் குஜராத் ரெண்டு டீமுக்குமே முக்கியமான ஒரு போட்டி. குஜராத் ஜெயிச்சிட்டாங்கன்னா பிளே ஆஃபுக்கு போவதற்கான வாய்ப்பை உறுதி பண்ணிடுவாங்க. பட் டெல்லிக்கு மஸ்ட் வின் கேம் மாதிரி தான் போயிட்டுருக்கு. இன்னும் அடுத்து அவங்க 3 கேமில் ஆடணும். அந்த 3 கேமில் 3லையும் ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களால பிளே ஆஃபுக்கு போக முடியும். இப்போதைக்கு 11 போட்டியில் ஆடி 13 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 3ல் குறைஞ்சது ஒரு 2 போட்டியில் ஜெயிச்சா தான் அவங்க 17 ரீச் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் டஃப்பாக தான் போகும் டெல்லிக்கு. அந்த மாதிரி சூழலில் தான் குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் ஓப்பனிங் களமிறங்கியிருப்பார் கேஎல் ராகுல் மற்றும் டூப்ளசிஸ். இவங்க 2 பேரும் ஓப்பனர்ஸாக வந்திருப்பாங்க. இப்போ இதற்கு முன்னாடி ராகுல் ஓப்பன் பண்ணலை, மிடில் ஆர்டரில் ஆடினார். பட் இந்த கேமில் அதிரடியாக உள்ள ராகுல் ஓப்பன் பண்ணி 65 பந்தில் 112 ரன், 14 4 4 6, 172 ஸ்ட்ரைக் ரேட்டு. கடைசி வரைக்கும் அவுட் ஆகலை, நாட் அவுட் பேட்டராகவே இருந்திருப்பார். இன்னொரு புறம் டூப்ளசிஸ் சொதப்பல், 10 பந்தில் 5 ரன் தான் அடிச்சிருப்பார். அபிஷேக் போரல் பரவாயில்ல, 19 பந்தில் 30. கேப்டன் அக்சர் பட்டேல் 16 பந்தில் 25 அடிச்சிருப்பார். கடைசி நேரத்தில் ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் 10 பந்தில் 21 ரன். இவங்களாம் ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஆடினாங்க. இதனால் 199 ரன்களை டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த ஒரு செஞ்சுரி மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு எலைட்டான லிஸ்ட்டில் கேஎல் ராகுல் இணைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு இந்திய வீரர் T20யில் அதிக செஞ்சுரி அடித்ததுன்னு பார்த்தோன்னா முதல் இடத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கிங் கோலி வந்திருக்காரு. 9 முறை T20ஸில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு, ஐபிஎல் இன்டர்நேஷனல் போட்டி எல்லாத்தையுமே சேர்த்து. 2வது இடத்துல ஹிட்மேன் ரோஹித் வந்திருக்காரு, 8 முறை ரோஹித் சர்மா அடிச்சிருக்காரு. 3வது இடத்துல அபிஷேக் சர்மா இருக்கார், 7 முறை அடிச்சிருக்காரு. இப்போ ராகுல் அந்த 3வது இடத்த ஷேர் பண்ணுறாரு. கேஎல் ராகுலும் பார்த்தீங்கன்னா 3 முறை செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஐபிஎல்ல அதிக செஞ்சுரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு முதல் இடத்துல திரும்பவும் விராட் கோலி தான் வராரு, 8 முறை ஐபிஎல் அடிச்சிருக்காரு. 2வது இடத்துல பட்லர் இருக்கார், 7 முறை அடிச்சிருக்காரு. 3வது இடத்துல கிறிஸ் கெயில் 6 முறை அடிச்சிருக்காரு. 4வது இடத்துல இப்போ ராகுல் 5 முறை பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்போ ஓப்பனராக பார்த்தீங்கன்னா ராகுல் திரும்ப தன்னை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மிடில் ஆர்டரை விட ஓப்பனராக களமிறங்கி அதிரடியாக ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்து டெல்லி அணி ஜெயிப்பதற்கு, டெல்லி அணியை பிளே ஆஃபை கொண்டு போகிறதுக்கு தன்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே ராகுல் கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி விராட் கோலியை பின்னுக்கு தள்ளி இன்னொரு முக்கியமான ஒரு ரெக்கார்டில் கேஎல் ராகுல் இணைஞ்சிருக்காரு. T20ஸில் 8000 ரன்களை ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்மியான இன்னிங்ஸில் அடித்த வீரர்கள்னு பார்க்குறப்ப முதல் இடத்துல கெயில் இருக்கார், 213 இன்னிங்ஸில் அடித்தார். 2வது இடத்துல பாபர் அசாம் 218 இன்னிங்ஸு. இப்போ 3வது இடத்துல ராகுல் வந்திருக்காரு, 224 இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ராகுல் 8000 ரன்கள் அடிச்சிட்டாரு. 4வது இடத்துல தான் விராட் கோலி இருக்கார். விராட் கோலி 243 இன்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு தான் அவர் 8000 ரன்களை கடந்திருக்காரு. அந்த மாதிரி அதிரடியாக ஆடி இவ்வளோ ரெக்கார்டு பண்ண போதிலுமே கூட செஞ்சுரி போட்ட உடனே, அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் ஆடுறாங்க, சேசிங் கூட இல்லை. அப்போ செஞ்சுரி போட்ட உடனே பெருசாக செலிப்ரேட் பண்ணாமல் ஒரு சாதாரணமாக 20-30 ரன் அடித்து எப்படி போனால் ஒரு பேட்டர் இருப்பார், அந்த மாதிரி தான் கேஎல் ராகுல் கடந்து போயிருக்காரு. முழுக்க டீமுக்காக தான் ராகுல் இப்போ ஆடிட்டு இருக்காரு. அது அவருடைய பேட்டிங்லேயே தெரிய வருது. நன்றி.